தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது சும்மா ஒரு வாழ்த்து மெசேஜ் கிடையாது. வரப்போற 2026 தேர்தலை முன்னிட்டு அவர் அரசியல்ல என்ன பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சிக்னல் தான் இது. இதுல தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கிற தோழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பதிவை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே மனசோட தமிழக மக்களுக்காக ஒரு புதிய அரசியலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அரசியல் அப்படின்னா பதவி அதிகாரம் அது மட்டும் கிடையாது, மக்களுடைய வாழ்க்கை நல்லா மாறணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. வரப்போற 2026 தேர்தலில் தமிழ்நாடு அரசியல் ரீதியா ரொம்ப பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படின்னு அந்த பதிவுல சொல்றாரு. இதுவரைக்கும் இருந்த பழைய அரசியல், பொய்யா சொல்ற வாக்குறுதிகள், மக்களை ஏமாத்துற அரசியல் இதெல்லாம் இனிமேல் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவர் சத்தம் இல்லாம ஒரு போஸ்ட்ல போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த போஸ்ட் யாருக்கு சவாலா இருக்கும்? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கா, இல்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கா, இல்ல நம்ம வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மூணாவது கட்சியா? உண்மையை சொல்லணும்னா இந்த 3 கட்சிக்குமே சவால் தான். அதனாலதான் அரசியல் வட்டாரத்துல இந்த பதிவை போட்ட உடனே பெரிய பரபரப்பு ஆரம்பிச்சிருக்கு. தளபதி விஜய் பேசும்போது மக்கள் ஏன் கவனமா கேக்குறாங்கன்னு தெரியுமா? அவரு பேசுறது கஷ்டமா பேசுற அரசியல் மொழி கிடையாது, மக்கள் இயல்பா பேசுற நார்மல் மொழியில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருடைய பேச்சு எல்லா இடமும் போய் சேருது. இளைஞர்கள், பெண்கள், நடுத்தர குடும்பங்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. முடிவா சொல்லணும்னா தேர்தல் நெருங்க நெருங்க தலைவர் விஜயோட அரசியல் பயணம் ரொம்ப முக்கியமா மாறிட்டு இருக்கு. தலைவர் விஜய் போட்ட இந்த பதிவு இது வெறும் ஆரம்பம் தான். இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு தமிழக மக்கள் எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் போட்ட இந்த பதிவை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி விஜயோட எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.